ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஓகேங்களா? நம்ம என்பிடி த்ரெட்டு ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்றது. சரிங்களா? நீங்க எதுவும் கால்குலேஷன் எதுவும் பண்ண தேவையில்ல. எதுவும் பண்ண ஜஸ்ட் 3 டேட்டா. ஒண்ணு அந்த என்பிடி த்ரெட்டோட மேஜர் டைமென்ஷன். அது சார்ட்ல பார்த்தா நமக்கு தெரியும். 1 இன்ச்னா 1.315 அந்த சார்ட்ல நமக்கு தெரியும். தென் 2வது வந்து லென்த் எவ்வளோ லென்த்துக்கு போகணும் அப்படிங்கிறது. 3வது பிட்ச். ஓகேங்களா? 11.5 மர அதை வந்து எம்எம்மா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 2.208 சம்திங் வரும். சரிங்களா? இந்த 3 டேட்டாவை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அது வந்து போர் என்ன சைஸுக்கு நம்ம வைக்கணும். இப்போ இது நான் சொல்றது வந்து ஐடி த்ரெட்டுக்கு மட்டும். சரிங்களா? நம்ம த்ரெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அது டேப்பராக தான் நம்ம போர் பண்ணுவோம். அந்த போரில் என்ன சைஸ் வைக்கணுன்ற முதற்கொண்டு ப்ரோக்ராம் முதற்கொண்டு எல்லாமே தந்துடும். சரிங்களா? இது எங்கே இருக்குன்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு tsrcnc.com சரிங்களா? இதை மட்டும் டைப் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு பேஜ் ஒன்று நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? அதுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா எடுத்த உடனே இந்த பேஜ் தான் வரும். சரிங்களா? இந்த பேஜ் தான் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி 2 கால்குலேட்டர் இருக்கும். ஒன்று வந்து போர் டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேட்டர், இன்னொன்று வந்து ப்ரோக்ராமே நமக்கு ஜென்ரேட் பண்ணி தந்துடும். சரிங்களா? ப்ளஸ் அந்த போர் டைமென்ஷனும் சேர்ந்து இதில் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 கால்குலேட்டர் இருக்கும். கீழேயும் ஒரு சில கால்குலேட் கொடுத்துருக்கேன். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ மெயினாக இதை பார்ப்போம். இந்த கால்குலேட்டர் வந்து நானாக சொந்தமாக கிரியேட் பண்ணி என்னோட வெப்சைட்டில் வந்து இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அது எது மூலமாக பண்ணோம் அப்படின்னா விண்டோஸில் வந்து கோபைலட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ டூல் இருக்குது. இதுதான் அதோட ஏஐ டூல். ஓகேங்களா? இது கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி, சாட்ஜிபிடி மாதிரி. ஆனால் சாட்ஜிபிட்டியில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக கொடுக்கல ரிசல்ட்டு. அது நம்ம ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி கேட்டோம்னா அது வெறுமனே வெப்சைட்டோட லிங்க்கை மட்டும் தான் அதை நமக்கு கொடுக்குது. சரிங்களா? இப்போ ஏதாவது த்ரெட்டு கால்குலேட்டர்னா ஆல்ரெடி த்ரெட் கால்குலேட்டர் இருக்கிற வெப்சைட்டோட லிங்கை தான் நமக்கு கொடுக்குதே தவிர டைரெக்டாக அதுக்கான டூலுக்கான கோடு இதெல்லாம் நமக்கு கொடுக்கல. ஸோ இந்த கோபைலட்ன்றது பக்காவாக எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த த்ரெட் கால்குலேட்டர் வந்து நான் சொந்தமாக வந்து உருவாக்கியிருக்கேன். சரிங்களா? இதை வந்து அந்த கால்குலேட்டர் எப்படி உருவாக்கணுன்ற ஃபஸ்ட்டு அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த போர்ட் டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து நான் மாஸ்டர் கேமில் இந்த ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து மாஸ்டர் கேமில் தான் போட்டிருக்கேன். இந்த மாஸ்டர் கேமில் இந்த த்ரெட்டை வந்து 1 இன்ச் என்பிடி த்ரெட்டுக்கு அந்த டூல் பாத் ஜென்ரேட் பண்ணி அதோட டூலு ப்ளஸ் அந்த டைமென்ஷன் எல்லாத்தையும் மாஸ்டர் கேமில் டிராயிங் வரைஞ்சி இந்த டேட்டாவை தான் பேஸ் பண்ணி நீ ப்ரோக்ராம் கொடுக்கணும்னு சொல்லி ஏஐயில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கோடெல்லாம் நமக்கு கொடுக்கும். இது வந்து ஒரு சில நிறைய டேட்டாவை கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாளைக்கு மேலே இதை நான் டேட்டா மட்டுமே கொடுத்துட்டு இருந்தேன் உட்காந்து. ஏன்னா நான் ஒரு டைமென்ஷன் கொடுப்பேன், அது கால்குலேட் பண்ணும், வேற ஒன்று தப்பாக மறுபடியும் எனக்கு வேற ஒரு ரீடிங்கில் தப்பு பண்ணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி அதை நான் ட்ரெயின் பண்ணி ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தேன், ஒரு ஒரு லைனாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. ஸோ ஃபைனலாக எனக்கு வந்து இந்த கால்குலேட்டரோட அவுட்புட் வந்திருக்கு. இப்போ இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா மேஜர் டயாமீட்டர், அதுதான் இந்த D1. சரிங்களா? இது வந்து ஐடி த்ரெட்டுக்கு மட்டும் ஓடி கிடையாது. சரிங்களா? நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஐடி த்ரெட்டில் மேஜர் டயாமீட்டர் வந்து என்பிடி த்ரெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரெட்டோட சார்ட்டை நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? 1 இன்ச்சு என்பிடி த்ரெட்டோட டைமென்ஷன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் என்பிடி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ச்சஸில் வந்து 1.315, எம்எம்ல பார்த்தீங்கன்னா 33.40. சரிங்களா? நான் வந்து எப்போவுமே ஓடி வந்து ஓடி பண்ணாலும் சரி ஐடி பண்ணாலும் சரி அதோட டைமென்ஷன் வந்து ஒரு 05. ஓடியா இருந்தால் கம்மி பண்ணிப்பேன், ஐடியா இருந்தால் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி வச்சுப்பேன். சரிங்களா? அப்போ தான் கொஞ்சம் கேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக போகுன்றனால. ஸோ நான் இந்த டைமென்ஷனை எக்ஸாக்டாக கொடுக்காம நான் மாஸ்டர் கேமில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணால் கூட உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவை இப்படி ஜூம் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இன்னும் இதுக்கு மேலே ஜூம் ஆக மாட்டேங்குது. மாஸ்டர் கேமில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே. இப்போ வந்து அந்த சார்ட்டில் இருக்க டைமென்ஷனுக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட 07 வித்தியாசம் இருக்குது. 33.33 ஆனால் 33.4. ஓகேங்களா? அது போய் நம்ம எப்படினாலும் அப்படியே நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அப்படியே விட போகிறதில்ல. ஒரு 0.1 மைனஸ் பண்ணி தான் கேஜ் ஓகே பண்ணுவோம். சரிங்களா? அதனால் இது வந்து பெருசாக வித்தியாசம் இருக்காது. இது வந்து அஸ் பர் மாஸ்டர் கேமில் நான் கிரியேட் பண்ண ப்ரோக்ராம். சரிங்களா?
இதோட மேஜர் டயாமீட்டர் வந்து 33.3. இந்த மேஜர் டயாமீட்டர் சார்ட்ல இருக்கு. இந்த டயாமீட்டரை மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். எங்க இந்த போர் டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த கால்குலேட்டர்ல 33.33. ஏன் 33 கொடுக்குறேன்னா, இந்த டைமென்ஷன் ஆல்ரெடி நம்ம மாஸ்டர் போட்டு இந்த டேப்பர் ஆங்கிளுக்கு மினிமம் டயாமீட்டர் இதான் வரும்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறதுக்கு தான். நீங்க 33.3க்கு பதில் 33.4ன்னு போட்டா கூட உங்களுக்கு ரிசல்ட் அதுவா ஜென்ரேட் பண்ணி தந்துரும். நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் எந்த த்ரெட்டுக்கு போட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் 33.33 அதை போட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் லென்த். இந்த லென்த் வந்து நீங்க இஜெட்ல -20 +20 அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறது ஜஸ்ட் டேட்டா என்னவோ அதை மட்டும் இன்புட் பண்ணுங்க. 20 லென்த்னா 20 லென்த். ஓகேங்களா? இந்த லென்த் மாறினாலும் நமக்கு வந்து டைமென்ஷன் மாறும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் கிடையாது இல்லையா? ஸோ டேப்பரா இந்த இதே 1.78 டிகிரி இந்த டேப்பரோட லென்த் 5 மத்துக்கு இருந்தா இதோட டயாமீட்டர் வேறையா இருக்கும். 10 இருந்தா டயாமீட்டர் வேறையா இருக்கும். 20 இருந்தா அதோட டயாமீட்டர் வேறையா இருக்கும். ஸோ இந்த லென்த் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பிட்ச். இந்த பிட்சுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த த்ரெட்டோட ஹைட் மாறும். சரிங்களா? இந்த மேல இருந்து இந்த 33 புள்ளின்றது சேம் ஆயிரும். ஆனா இந்த போர் பண்றதுக்கான டயாமீட்டர் இருக்கு இல்லையா? அது வந்து பிட்ச் மாற மாற இதுவும் மாறும். சரிங்களா? ஸோ பிட்ச் வந்து என்ன டைமென்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை கொடுங்க. இப்போ இதுக்கு வந்து எம்எம் கன்வெர்ட் பண்ணா 2.208 இல்லைன்னா 9. ஓகேங்களா? நான் 8னே கொடுக்குறேன். 8க்காண்டி தான் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் டூலை. இப்போ 208 கொடுத்துட்டு கால்குலேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இங்க எனக்கு தெரியும் இந்த D1 D2 இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுதான் இந்த D1ன்றது ஃப்ரண்ட்ல போரோட மேஜர் டயாமீட்டர். ஓகேங்களா? இந்த D2ன்றது உள்ள போரோட உள்ள மினிமம் டயாமீட்டர். இந்த D1க்கும் D2க்கும் தான் நம்ம டேப்பரா போர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் த்ரெட் அடிக்க போறோம். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த கால்குலேட்டர்ல D1ம் D2வும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த டைமென்ஷன் இங்கே தான் இருக்கு. சரிங்களா? இதை நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். D1ல 30.46 இருக்கு. இதுல 29.21 இருக்கு. இங்க 30.47 இருக்கு. இங்க 29.22 இருக்கு. மேபி இது வந்து நீங்க 9ன்னு போட்டு பாருங்க. கரெக்டான சைஸ் வந்து 2.2086 வரும். சரிங்களா? ஓகே. இங்கேயும் அதே டேட்டா தான் வருது. மேபி அந்த 2 டிஜிட்ல இருக்கனால ரவுண்ட் ஆஃப் பண்ணி காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ போர் டைமென்ஷன் நமக்கு வந்துருச்சு. இது அப்படியே நீங்க த்ரெட் கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்க. அதே மாதிரி மேஜர் டயாமீட்டர் 33.33. லென்த் சேமா அதே 20 தான். பிட்ச் 2.2086. அக்யூரேட்டான சைஸ் 86. அதுக்கப்புறம் பொசிஷன் வேல்யூ நமக்கு வந்து என்பிடி த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஜெட்டோட பொசிஷன் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எக்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. எக்ஸை வந்து நீங்க இதை விட சின்ன சைஸ் 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு த்ரெட் போடுறீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ மாத்திக்கோங்க. ஜெட்டோட வேல்யூ மாற்ற தேவையில்லை. ஏன்னா ஜெட்டோட வேல்யூ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா ஜெட் வேல்யூ பொறுத்து தான் G76ல செகண்ட் லைன்ல வர ஆர் வேல்யூ வந்து மாறும். சரிங்களா? ஸோ இதுல ஒன்ஸ் 3 எம்எம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆர் வேல்யூ என்ன வருதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. மேபி இது 4ன்னு மாத்தினீங்கன்னா ஆர் வேல்யூ மாறும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா மேஜர் டயாமீட்டர் கொடுத்துட்டோம், லென்த் கொடுத்துட்டோம், பிட்ச் கொடுத்துட்டோம், பொசிஷன் வேல்யூ கொடுத்துருக்கோம். இது 3 இந்த 4 டைமென்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இப்போ கால்குலேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி தான் போர் என்ன பண்ணணும் அந்த சைஸ் நமக்கு வந்துடும். இந்த இடத்துல பொசிஷன் வேல்யூ பிளஸ் இந்த G76 சைக்கிள். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் எது வரைக்கும் நமக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் ஜெட்டோட பொசிஷன், அதாவது ஜெட் எவ்வளோ தூரத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் த்ரெட்டு, இது Q, இது R. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வேல்யூ முக்கியம், இந்த ஆர் வேல்யூ முக்கியம், இந்த பிட்ச் முக்கியம். சரிங்களா? இப்போ அந்த ஆர் வேல்யூ வந்து டேப்பர் கால்குலேஷன் பண்ணி தான் வரும். சரிங்களா? இப்போ இந்த லென்த்தில் வந்து நான் மாத்துறேன் பாருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 22 அப்படின்னு மாத்துறேன். லென்த் மாத்துனா எனக்கு இங்கே ஆர் வேல்யூ மாறும். மாறிடுச்சா? அதே தான். அதே மாதிரி நம்ம பொசிஷன் வேல்யூவையும் நம்ம மாற்றினா அந்த இடத்துல மாறும். இப்போ பொசிஷன் வேல்யூ 3ல இருந்து நான் 4ஆ மாத்துறேன். அதே மாதிரி 0.8 ஆர் வேல்யூ மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து கால்குலேஷன் நீங்க என்ன டைமென்ஷன் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ சார்ட்ல பார்த்துட்டு நம்ம வேற ஒரு டைமென்ஷன் கொடுப்போம். இப்போ வேற என்ன கொடுப்போம்? அதே 2 வேணாம், அது வேணாம், வேற ஏதாவது டைமென்ஷன் கொடுப்போமா? ஓகே. இப்போ ஒரு 4 இன்ச்சு என்பிடி இருக்கு. ஓகேங்களா? 4 இன்ச்சுக்கான என்பிடியில் என்ன டைமென்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அவுட் சைட் டயாமீட்டர் 4 இன்ச்சில் என்ன இருக்கு? கிட்டத்தட்ட 100
14.3 இருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ 114.3 கரெக்டா? 114.3 ஓகே. இப்போ வந்து பிட்ச் என்ன இருக்குன்னா 3.175. ஓகே. இப்போ பிட்ச் வந்து 3.175. ஓகேங்களா? லென்த் என்னன்றத ஸ்டாண்டர்டா இதுல என்ன லென்த் இருக்கு? ட்ராக்ஷன், பிட்ச் எலமெண்ட், லென்த் ஆஃப் யூஸ்ஃபுல் த்ரெட். ஓகே. என்கேஜ்மெண்ட் யூஸ்ஃபுல் த்ரெட் மேக்ஸிமம் லென்த் கொடுத்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ லென்த் பெர் த்ரெட் 10 இன்ச்சஸ்ல தான் காணும். L1 L2 த்ரெட் ஒரு இன்ச்சுக்கு 10.4. ஓகே. இந்த லென்த் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா கொடுத்து பார்ப்போம். சரிங்களா? லென்த் வந்து ஒரு 25 எம்எத்துக்கு லென்த் போற மாதிரி பிளான் பண்ணிக்கோம். ஓகேங்களா? பொசிஷன் வேல்யூ அதே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இப்போ அதோட ஐ டைமென்ஷன் மாறி இருக்கும். சரிங்களா? போர் என்ன டைமென்ஷனுக்கு போர் பண்ணணும், மேஜர் டயமீட்டர் என்ன, மினிமம் டயமீட்டர் என்ன, எவ்வளோ லென்த்துக்கு, த்ரெட்டோட பிட்ச் ஹைட் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து 2.20 இருந்துச்சு. இதோட ஹைட் வந்து 1.2 சம்திங் இருந்துச்சு, 1200 சம்திங் இருந்துச்சு. இப்போ இந்த ரேஞ்சுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கோட் ஜென்ரேட்டர் பக்காவாக அது ஒர்க் ஆகும். இதை வந்து ஏஐல வச்சு தான் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரைட்டு. இப்போ இதோட இந்த கால்குலேட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற முடிஞ்சிருச்சு. ஓகே. இதுக்கப்புறம் வந்து நான் சொல்ல போகிறது, இந்த கால்குலேட்டரை ஒருவேளை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்குன்னு ஓனாக ஒரு வெப்சைட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கால்குலேட்டர்லாம் நிறைய ஜென்ரேட் பண்ணி உள்ளே வைக்கணும், இல்லை உங்கள் வெப்சைட் நீ ஏதாவது பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இது சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சிஎன்சி ரிலேட்டடான வேலை இல்லை. சரிங்களா? இதுக்கடுத்து நான் என்ன பண்ணுனேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து பார்க்கலாம். ரைட். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வெப்சைட்டில் தான் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணோம். வெப்சைட் கிரியேட் பண்ணுறது வந்து ஹோஸ்டிங்கர் இதுதான் என்னோட அட்மின் பேனலில் இந்த ஹோஸ்டிங்கில் தான் வாங்கியிருக்கேன் இந்த பிளான். சரிங்களா? இது வந்து நான் வாங்கியிருக்க வந்து வருஷத்துக்கு 2400 சம்திங் 2500 சம்திங் வரும். சரிங்களா? அந்த மாதிரி பிளான்லாம் வாங்கியிருக்கேன். எத்தனை வெப்சைட் வேணாலும் என்னால் இந்த பிளானில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நமக்கு ஓனாக பிஸ்னஸ் இமெயில் ஐடியும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு பேர், இப்போ டிஎஸ்ஆர்னே போட்டாலும் TSRCNC@gmail.com வருது இல்லையா? அதுக்கு பதில் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறோன்னா TSRCNC. இப்போ அதுக்கு முன்னாடி என் பேர் நம்ம வந்து டொமைன் வாங்கியிருக்கிறது வந்து TSRCNC.com அப்படிங்கிற ஒரு டொமைன் தான் வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா என் பேரை வச்சு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா seetharaman@tsrcnc.com அப்படி தான் வரும். gmail.com அந்த மாதிரி எதுவும் வராது. சரிங்களா? அதான் பிஸ்னஸ் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இது வந்து ஒரு வெப்சைட்டோட டொமைனு. இதை இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு 3 வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 3மே வேற வேற டொமைனு. ஸோ இப்போ TSRCNC.com இந்த வெப்சைட்லேருந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் இதை வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதை ஃபஸ்ட்டு தடவை கிரியேட் பண்ணும்போது கிரியேட் வெப்சைட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஏஐ மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும், ஒரு 4-5 கேள்வி கேட்கும். அதுக்கு நீ பதில் சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டான ஒரு வெப்சைட் அதை கொடுக்கும். அதை நீங்கள் வச்சுக்கிறனா வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் அதை மாற்றி எடிட் பண்ணுறனா எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேர்ட்பிரஸ்லையும் வரும், இல்லை HTML ஃபுல் அண்ட் ஃபுல் HTML கோடு வச்சு வெப்சைட் பில்ட் பண்ணுற மாதிரியும் இதில் ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? நான் வந்து இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வச்சு அதுலேருந்து நான் எடிட் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பிளாக்னு இருக்கும் கால்குலேட்டர். இந்த பிளாகில் கூட நம்ம இவங்களோட யூடியூப் சேனலோட வீடியோஸ். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா பேஜ், இதில் வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணி இதில் ஃபில்டரில் வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கும். சர்ச் பண்ணி இதில் G71 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ என்னோட வெப்சைட் இருக்கு இல்லையா, இதில் போய் பார்ப்போம். அது வந்து எடிட்டிங் வெப்சைட்டு ஹோஸ்ட் பண்ணுற ஏரியா. இதுதான் ரெகுலராக எல்லாரும் பார்க்கக்கூடிய வெப்சைட். இதில் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, இதில் போனீங்கன்னா கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. இப்போ இங்கே போயிட்டு கூட நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ G76 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வரும். G76 ரிலேட்டடாக என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அது மட்டும் ஃபில்டர் பண்ணி நமக்கு இங்கே காட்டும். இது எல்லாமே நான் ஏஐ வச்சு தான் இந்த கோடு வந்து ஜென்ரேட் பண்ணேன். ஓகேங்களா? இதோட கோடு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன், என்டர் த கோடு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இதோட கோடு. சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கோடை வச்சு
இதுக்குள்ள ஃபில்டர் பண்ணி இது எப்படி சொல்றது, இந்த ஒரு டிஎஸ்ஆர்சிஎன்சி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த மூவ் ஆகுறது எப்படி மூவ் ஆகணும், எவ்வளோ டைரக்ஷன் மூவ் ஆகணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஏஐல வந்து ப்ராம்ப்டா கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து டேட்டா கிடைக்கும். இந்த ஃபில்டரில் என்னென்னலாம் இருக்கணும், ஓகேங்களா. இதில் வந்து ஒரு வீடியோஸு, பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸு இந்த மாதிரி மாற்றி மாற்றி எனக்கு காட்டும். இருக்கலாம் இருக்கிறதுல நம்ம இதில் வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபியூச்சரில் என்ன பண்ண போகுதுன்னு ஒன்றும் தெரியல, எல்லாம் அதுவாக பண்ணி முடிச்சிருது. ரைட்டு, இப்போது நம்ம மெயின் விஷயம் கால்குலேட்டருக்கு வருவோம், ஓகேங்களா. இப்போது இந்த பேஜில் வந்து கால்குலேட்டர் இந்த பேஜ் வந்து நான் எடிட் பண்ணுறேன், சரிங்களா. இதுக்கு கீழேயுமே நான் ஒரு சில கால்குலேட்டர்லாம் வச்சுருக்கேன். இது என்னென்னா வெறுமனே டேட்டா மட்டும் கொடுக்கும். இப்போ மெட்ரிக் த்ரெட்னா M10, இங்கே நம்ம வெப்சைட்டு, இங்கே கால்குலேட்டர் போய் பார்ப்போமா. இந்த போனீங்கன்னா வெறுமனே டைமென்ஷன் மட்டும் இங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வெறுமனே ஸ்டேட் ப்ரோக்ராம் தானே, அந்த டேப்பர் வேலி இதெல்லாம் கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ M10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட பிச் என்ன, மேஜர் மேபி ட்ரில் வைக்கணும், மேபி ட்ரில் சைஸ்னா போர் பண்ணுறதாங்க ட்ரில் சைஸ் என்ன வைக்கணும், இந்த மாதிரி டேட்டா தான். இந்த டேட்டா எல்லாம் நான் நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி அதோட டேட்டா காட்டும் இல்லையா, அந்த டேட்டாவை எடுத்து இன்புட் பண்ணி தான் இந்த கால்குலேட்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், சரிங்களா. உங்களுக்கு இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு கால்குலேட்டர் வேணும், இந்த மாதிரி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த கால்குலேட்டரையும் நம்ம ஓனாக பில்ட் பண்ணி இந்த மாதிரி வெப்சைட்டில் கொடுப்போம், சரிங்களா. ரைட்டு, இப்போது வெப்சைட்டில் எப்படி ஒரு கால்குலேட்டர் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா. இதில் வந்துட்டு இந்த ஆட் எலமெண்ட்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, இங்கே போனீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுன்னு தான் நம்ம ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுறோன்னா எழுதலாம், இல்லை பட்டன் வைக்கிறது, அதுக்கு ஒரு கேலரி வைக்கிறது, வீடியோஸ் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதை கீழே பார்த்தீங்கன்னா எம்பெடட் கோட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே உள்ள வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணிவிடுது. இப்போ என்டர் கோட் அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்ம கோடு வந்து என்ட்ரு பண்ணி ப்ரோக்ராம் வந்து நமக்கு என்ன அந்த டூல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை நான் முடிவு பண்ண போகிறோம், சரிங்களா. இப்போ கோபைலட், இந்த கோபைலட்டில் வந்து இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு காட்டுறேன். இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிளான ஒரு இது கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஒரு இங்கிலீஷ் நாலேஜில் தெரியுமோ அப்படி சொல்லுங்கள், இல்லை தமிழில் சொன்னாலுமே அது எடுத்துக்குது, சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து என்பிடி த்ரெட் டைமென்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து நெட்டில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நமக்கு காமிச்சிருக்கு. 1/8 என்பிடிக்கு 27 த்ரெட் இந்த மாதிரி, ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ப்ராம்ப்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, G76 த்ரெட்டிங் சைக்கிள் எனக்கு வேணும். இப்போ இது கலெக்ட் பண்ணதெல்லாம் இந்த வெப்சைட்ல போய் தான் கலெக்ட் பண்ணியிருக்கின்ற டீட்டெயில்ஸ் அது காட்டும், சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து G76 த்ரெட்டிங் சைக்கிள் எனக்கு வேணுன்ற மாதிரி நான் கேட்டேன். ஸோ அதை என்ன பண்ணியிருக்குன்னா சிங்கிள் லைன் G76ன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அது ஒன்று கொடுத்துச்சு. ரெண்டாவது 2 லைன் G76 அப்படின்னு சொல்லி இது ஒரு ஃபார்மேட் கொடுத்துச்சு, சரிங்களா. இதில் வந்து ஒரு சில வேல்யூ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மிஸ் ஆகும். ஏன்னா ஒரு வெப்சைட்டில் அது கேட்ச் பண்ணி வெப்சைட்டில் சர்ச் பண்ணி தான் அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம கொடுக்கும். மேபி அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும், சரிங்களா. ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா இந்த டேட்டாவை பேஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு சைக்கிள் ஜெனரேட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு ஒன்றால் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன், சரிங்களா. சரின்னு சொல்லிட்டு அது ஒரு கோடு ஒன்று கொடுத்துச்சு. டிஃபால்ட்டாக அது என்ன பண்ணுதுன்னா பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் தான் கோடு வந்து கொடுத்துது. இந்த பைத்தான் ப்ரோக்ராமை வந்து நம்ம வெப்சைட்டில் எப்படி இன்டிகிரேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதில் வந்து டிஃபால்ட்டாக HTML போட்டால் ஓகே ஆகுன்ற மாதிரி நான் நெட்டில் தேடி படித்தேன், சரிங்களா. ஸோ நான் அதை என்ன பண்ணேன், HTML அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து HTML-ஆ எனக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து HTML வந்து ஒரு 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து பாடி, அதுதான் இந்த HTML-ஆ இருக்கும், சரிங்களா. இது மொத்தமாக இந்த செட்டுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல, நான் சொல்கிறது HTML-னு சும்மா பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா. இந்த மொத்த செட்டப்புக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த HTML-ன்றது வந்து ஒரு 2D லைன் மாதிரி, சரிங்களா. ஒரு 2D லைன் மாதிரி இந்த மாதிரி ஒரு கால்குலேட்னா இந்த 1ன்ற பட்டன் இருக்கணும், 2ன்ற பட்டன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு 2D லைன் ஃப்ரேம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட் தான் என்ன பண்ணுன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு இருக்கும். இப்போ கால்குலேட்டரில் 1 + 1 = 2 அப்படின்னு ஆன்சர் வரணும் இல்லையா, அப்போது அந்த 1 கூட்டல் 1ன்னு அமுத்துனா 2 வரணும் அப்படிங்கிறத இதுதான் அதோட ஸ்கிரிப்ட், ஓகேங்களா. இதுபடி தான் அது வந்து ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கப்புறம் வந்து சி ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும், CSS நினைக்கிறேன், ஸ்டைல்.
அது வந்து நம்ம கால்குலேட்டரோட ஸ்டைலு, பார்டர் எந்த வரணும், என்ன கலர்ல வரணும், மேபி இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நம்ம டிஎஸ்ஆர் லோகோ இப்படி அங்கிட்டு இங்கிட்டுன்னு அலைப்பாயுற மாரி வந்துச்சுல்ல, அதெல்லாம் அந்த ஸ்டைலுக்கு கீழ வரும். இந்த மாரி தான் ஒரு 3 ஸ்டேஜ்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி கோடு குடுக்கும். இப்ப பாருங்க, இந்த ஒரு கோடு வந்து நம்ம ஜெனரேட் ஆயிடுச்சுல்ல. இதுல நான் என்ன கேட்டிருக்கேன்னா, சிங்கிள் லைன் G76ல வந்து கோடு குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன்னா, 2 லைன் G76 கோடு எனக்கு ஜெனரேட் பண்ற மாரி புரோகிராம் குடுன்னு கேட்டேன். ஸோ மறுபடியும் அது பைத்தான்ல தான் குடுத்துச்சு. ஸோ நான் மறுபடியும் அத HTML-ஆ கேட்டேன். மறுபடியும் HTML-ல ஒரு கோடு வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கோட வந்து ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணணும். இதுல வந்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். வெறுமனே இந்த HTML ஃபார்மேட் இருக்கு, ஸ்கிரிப்ட் இருக்கு. இதுல வந்து எந்த ஸ்டைலுமே கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹெட் இருக்கு. இதுக்கப்புறம் G76ல அ ஸ்டைல் இருக்கு. இந்தா இருக்கு ஸ்டைல் இருக்கு. வேற என்ன இருக்கு? ஹெட் இருக்கு, ஸ்டைல் இருக்கு, ஸ்கிரிப்ட் இருக்கு. இதுல 3மே இருக்கு ஆக்சுவலா. சரிங்களா? ரைட். இப்போ இத காப்பி பண்றோம். அப்படியே போயி வெப்சைட்ல போயிட்டு இந்த கோட் ஜெனரேட்டர் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல போயிட்டு அப்படியே அத பேஸ்ட் பண்ணிர்றோம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, எம்பெடர் கோட் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஃபார்மேட் ஒண்ணு வந்துரும். சரிங்களா? இப்போ ஏன் ஸ்டைல் இருந்துச்சு, இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர்லாம் வந்திருக்குல்ல, இந்த மாரி கலர் வருது அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்டைல் கம்பல்சரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கோடு வந்துரும். இதுல மினிமம் டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம குடுக்கணும். இத நம்மளால கால்குலேஷன் பண்ணி குடுக்குற மாரி இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலா மினிமம் டயாமீட்டர் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம G76 ப்ரோகிராம் நம்மளே எழுதிருவோம் இல்லையா? அது நமக்கு தேவையே இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி கால்குலேட்டர்ல இந்த மாரி தான் வந்துச்சு. நான் நெறைய கால்குலேஷன்லாம் அதுல குடுத்து வச்சிருந்தேன். சரிங்களா? குடுத்து தான் அதுக்கு ட்ரெயின் பண்ணி தான் அந்த நம்ம கோட வந்து நம்ம ஜெனரேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இந்த மாரி மினிமம் டயாமீட்டர் என்ன? இத பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அப்டேட் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வெப்சைட்ல வந்து இது லைவ்க்கு வந்துரும். சரிங்களா? இப்போ நான் வந்து என்னோட இந்த வெப்சைட் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, இந்த பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கால்குலேட்டர் வந்து ஷோ ஆகும். தெரியுதா? இப்போ மினிமம் டயாமீட்டர் என்ன? இப்போ ஒரு M10 த்ரெட்டுக்குன்னு வச்சுப்போமே. M10க்கு வந்து ஒரு 1.5 அப்படின்னாக்கா, ஒரு 9 8.5ன்னா 8.5 நான் குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஜெட்டோட வேல்யூ வந்து மைனஸ்ல ஒரு 20 இது எப்படி எனக்கு ஜெனரேட் ஆகுதுன்னு தெரியல. பிளஸ், மைனஸ் குடுக்கணுமான்னு. நான் குடுக்கும்போது வெறும் வேல்யூ மட்டும் குடுத்தா போதும். இதுல செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இது டேப்பர் எனக்கு எதுவும் இல்லன்றனால நான் 0வே குடுத்துடுறேன். த்ரெட்டோட டெப்த் வந்து எனக்கு ஒரு 1.5னா ஒரு 0.9 வரும் அப்ராக்ஸிமேட்டா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெப்த் ஆஃப் கட் வந்து ஒரு 0.1 ஆங்கிள் வந்து ஒரு 60 டிகிரி ஆங்கிள். அதுக்கப்புறம் த்ரெட்டோட பிட்ச் வந்து 1.5 இத குடுத்துட்டு ஜெனரேட் அப்படி குடுத்துட்டோம்னா, இந்த மாரி கோடு ஜெனரேட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இந்த மாரி இருக்கா? இப்போ P06 இங்க 60 அப்படின்னு வந்திருக்கு. இது டிஃபால்ட்டா ஏதோ வருது. ஒரு 3 டிஜிட்ல 4 டிஜிட்ல வருது. ஸோ இந்த மாரி எனக்கு தப்பா வந்துச்சு அப்படின்னா, நான் இங்க மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து P வேல்யூ வந்து நீ கால்குலேஷன் பண்ண தப்பு. இல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல R வந்து டேப்பர் வேல்யூ கிடையாது. இதோட அர்த்தம் வந்து ஃபினிஷிங் ஸ்டாக் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நீங்க சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் லைன் R value is not taper value. டேப்பர் தானே போட்டிருந்துச்சு. என்ன போட்டிருந்துச்சு? டேப்பர் அமௌண்ட். ஓகே. கண்ட்ரோல் பிளஸ் சிஏ கொடுக்கலாம். ஓகே. இட்ஸ் ஃபினிஷிங் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துட்டோம். இது வந்து given data ஓகே ஃபினிஷிங் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, இப்போ ஜஸ்ட் நான் என்டர் பண்றேன். இப்போ வந்து அது வந்து ரீட் பண்ணிட்டு, ஓகே இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டு, அந்த ஆர் வேல்யூ வந்து ஃபினிஷிங் ஸ்டாக் அப்படின்னு மாத்திட்டு, நமக்கு இப்போ புதுசா ஒரு கோட் ஒன்று கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ ஜென்ரேட் பண்ணுது பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி ஜென்ரேட் பண்றதுல இந்த மூணுமே முடியணும். ஒன்று ஸ்கிரிப்டும் முடியணும், பாடியும் முடியணும், HTML-ம் முடியணும். இது முடியாம பாதி இருந்துச்சுன்னா, அந்த கோடு வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ஒரு தடவை கோட் ஜென்ரேட் பண்ணும்போது நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ மறுபடியும் இந்த கோடை வந்து ஜஸ்ட் நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இங்க போய் நம்மளோட
இந்த கோடு என்டரில் இதை கொடுத்து கண்ட்ரோல் ஆளை கொடுத்து பழசை டெலீட் பண்ணிடுவோம், புதுசை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, ஃபினிஷிங் ஸ்டாக் ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வந்திருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம கொடுத்தோம்னா மேபி ஃபர்ஸ்ட் லைனில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆரில் வந்து ஒரு வேல்யூ வந்தாலும் வரும். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து தப்பு பண்ணும். நம்ம கொடுக்குற டேட்டா வந்து அது சரியாக புரியலன்னா அந்த மாதிரி எடுக்கும். நம்ம வந்து அந்த ப்ராம்ப்டை வந்து மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லி அதுக்கு புரிய வைக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நான் வந்து என்பிடி த்ரெட்டோட கால்குலேஷன் வந்து நிறைய தடவை கொடுத்தேன், எக்கச்சக்க டேட்டா கொடுத்தேன் அதுக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபினிஷிங் ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஏரியா வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இப்போ இதே மாதிரி ஒரு சும்மா ஜஸ்ட்டு எல்லா வேலையும் கொடுத்து பார்ப்போமே. -10, அப்புறம் டேப்பர் வேல்யூ 0, த்ரெட் ஹைட்டு ஒரு 0.9, இது வந்து 0.1, த்ரெட் ஆங்கிள் ஒரு 60, பிச் வந்து ஒரு 1.5, ஃபினிஷிங் ஸ்டாக்கு 0.05. இப்போ கொடுத்துட்டு இப்போ ஒரு வேல்யூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுதா, ஃபர்ஸ்ட் லைனோட ஆர் வேல்யூ வந்து 0.5 அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி 0 இருந்துச்சு, அது வந்து டேப்பர் வேல்யூ கிடையாது, அது வந்து ஃபினிஷிங் ஸ்டாக்கு. அதோட ஃபினிஷிங் ஸ்டாக் வந்து ஆர் அப்படின்னு இங்கே நம்ம டேட்டா இன்புட் பண்ணிட்டோம்னா இப்போ கோட் ஜென்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி தான் இந்த பி வேல்யூ ஒருவேளை தப்பாக கால்குலேஷன் பண்ணுச்சுன்னா பி வேல்யூனா பி ஈக்குவல் டு 0.649 இன்ட்டு பிச்சு. அப்போ அந்த 0.649 ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இது வந்து எஃப் வந்து ஒரு தடவை நம்ம கொடுக்குற டேட்டாவை பொறுத்து மாறும் அப்படிங்கிற அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் நீங்கள் இன்புட் பண்ண அது என்ன பண்ணும், நமக்கு ஒரு டூலை வந்து கிரியேட் பண்ணி தரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் வந்து வச்சுருக்கோம். உங்களுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு டூல் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம அப்ளிகேஷன்லாம் அது கம்பெனியில் கொடுத்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெப்சைட்டை நான் ஓனாக என்னோட நாலேஜில் நம்மளா பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம், நம்ம ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டூல் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த கோபைலட்டுன்ற இந்த ஒரு ஏஐ வச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து நமக்கு தேவையானதை வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். ஆனால் இது நல்லதா கெட்டதான்னு ஒன்றும் தெரியல. எந்த அளவுக்குன்னு எல்லாத்தையும் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே அது கொடுக்குது, நம்மளோட சைக்கிள்ஸ் முதற்கொண்டு கொடுக்குது. ஒரு சில எரர் வருது, மேபி நீ ஃபியூச்சரில் இந்த எரர் கூட இல்லாத அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்தாலும் கொடுக்கும். ஓகேங்களா? யாருக்கு தெரியும், நம்ம எல்லாரோட வேலையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் தெரியல, என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு புதுசாக வேறு ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.